தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழை வச்சு பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அநேகமாக பெரியார் அவர்கள் சரியாக தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க மாட்டார்கள். தமிழை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு அவாக்கள் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஒன்று வச்சுருக்கிறான். அதுதான் சமஸ்கிருதம். அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கலாம். வேறு யாரையும் அதை படிக்க விட மாட்டார்கள். அது தெரிஞ்ச முழுக்க அவாக்கள் மட்டும்தான் தெரியும். சமஸ்கிருதத்தில் மந்திரமெல்லாம் ஓதுவா, ஆனால் தச்சனை போடுங்கோ அப்படின்னு தமிழில் தான் சொல்லுவா. ஸோ பிச்சை எடுக்கிறதுக்கு காலங்காலமாக அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். இதை தான் பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? இவர்களுக்கு எத்தனை முறை சொல்றதுன்னு தெரியல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் தமிழ் மொழியை பேசினாங்க. அதனால தான் இதை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் அவர்கள் சொன்னார். ஆனால் காட்டுமிராண்டி காலத்திலேருந்து நம்ம தமிழ் இருந்ததுனால தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூளை வளர்ச்சி இல்லாத சங்கிகள். இவர்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய போகிறதில்ல. பெரியாரே எழுந்து நான் எதுக்கு தான் சொன்னேன்னு சொன்னால் கூட அவர்களுக்கு புரியாது. புரிகிற மனப்பக்குவம் அவர்களுக்கு கிடையாது. I do not want to name him. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆவேசமாக பேசினார்ல, திமிருத்தனமாக பேசினார்ல, ஆணவத்தோடு பேசினார்ல. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் பெரியார் அப்படிங்கிற பேரே சொல்லலை. அவருடைய வாயிலிருந்து அந்த பெரியார் அப்படிங்கிற பேரே வரல. அந்த அளவுக்கு அவர் அந்த பேரை சொல்கிறதுக்கே பயப்படுறாரு. ஆனால் அந்த பேச்சில் திமிருக்கும் ஆணவத்துக்கும் குறைச்சலே கிடையாது. ஏன் தைரியமான ஆளாக இருந்தால் பெரியார் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பெரியார்னு பேரை சொல்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த கலவை. I do not want to name him. பாராளுமன்றத்தில் நம்ம நிர்மலா சீதாராமன் பேசுவார், ஆவேசமாக பேசுவார், சவால் விடுவார், எகத்தளமாக பேசுவார். அவருடைய உடல் மொழியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எகத்தளமாக இருக்கும். பாராளுமன்றத்தில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவன்லாம் அமைதியாக இருக்கிறான். ஒரு எலெக்ஷனில் கூட நின்னது கிடையாது. எல்லாமே இந்த மாநிலங்களவை மூலம் போகிறது. இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்துக்கிட்டே இந்த தினவட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இவரெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு போனார்னா கையில் காலெல்லாம் பிடிக்க முடியாது. இவரை அந்த அளவுக்கு ஆட்டம் ஆவேசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லது. யாருக்கு? யாருக்கோ